சிதம்பரத்தில் பாஜக சிறுபான்மை அணி நிர்வாகி ஒருவர் யாரோ தன்னை துப்பாக்கியால் சுட்டுவிட்டதாக போலீசாருக்கு தகவல் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிவந்த ருசிகர சம்பவத்தின் பின்னணி என்ன? சிதம்பரம் அருகே பி முட்லூர் பகுதியில் வசித்து வருபவர் அஸ்கர் அலி கான். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கிறார். கடந்த வியாழக்கிழமையன்று இரவு வீட்டு வாசலில் இருந்த பைக்கை எடுக்கும்போது திடீர் என்று அவருடைய சட்டை பாக்கெட்டில் அதிவேகமாக வந்து ஏதோ மோதி உள்ளது. அதிர்ச்சியடைந்த அவர் உடனே பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து பார்த்தபோது உடைந்து இருந்துள்ளது. தன்னை யாரோ துப்பாக்கியால் சுட்டுவிட்டதாக நினைத்த அஸ்கர் அலி கான் பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு போன் செய்து தன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் அளித்திருக்கிறார். அதிர்ச்சியடைந்த போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அவருடைய வீட்டிற்கு சிறிது நேரத்திலேயே வந்து விசாரணையை தொடங்கினர். வீட்டில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். போலீசார் நடத்திய சோதனையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்ட இடத்தில் சிறிய ரக ஜல்லிக்கற்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். நேற்று மதியம் அஸ்கர் அலி கான் வீட்டிற்கு அருகே உள்ள பகுதிகளில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பக்கத்தில் காலியாக உள்ள ஒரு இடத்தில் ஜல்லிக்கற்கள் இருந்ததையும் அதன் அருகிலேயே சிறுவன் ஒருவன் நின்று கொண்டு தென்னை மட்டையை வைத்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பதையும் பார்த்துள்ளனர். அந்த சிறுவன் ஜல்லிக்கற்களை தூக்கி போட்டு மட்டையால் அடிக்க ஜல்லிக்கற்கள் பல அடி தூரத்திற்கு சென்று விழுந்துள்ளது. அப்படி சிறுவன் அடித்த ஜல்லிக்கற்கள் தான் அஸ்கர் அலி கான் பாக்கெட்டில் வந்து மோதி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் அந்த சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்ட போது கிரிக்கெட் பேட் மற்றும் பந்து இல்லாததால் தென்னை மட்டையை கொண்டு ஜல்லிக்கற்களை போட்டு அடித்து விளையாடி வந்தது தெரிய வந்தது. அதுபோன்றுதான் நேற்றும் விளையாடிய போது அஸ்கர் அலி கான் மீது வேகத்துடன் வந்த ஜல்லிக்கல் மோதி செல்போன் உடைந்துள்ளது. இதில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவனை அழைத்து சென்று அஸ்கர் அலி கான் முன்பு நடந்ததை போலீசார் கூற வைத்துள்ளனர். இதில் நிம்மதியடைந்த அஸ்கர் அலி கான் உடனே ஒரு கிரிக்கெட் பால் மற்றும் கிரிக்கெட் பேட் வாங்கி சிறுவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாஜக பிரமுகர் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக பதற்றம் ஏற்பட்ட நிலையில் உண்மை நிலவரம் தெரிய வந்தவுடன் அனைவரும் நிம்மதியடைந்தனர்.